அல் ஹிவாரு சாலிசு அஷர. அல் ஹிவாரு சாலிசு அஷர. அலிக்கும் அம்மாருக்கும் இடையிலான உரையாடல். அலி சொல்றாரு அஸ்ஸலாமு அலைக்கும், அம்மார் சொல்றாரு வ அலைக்கும் அஸ்ஸலாம். ஹாதிஹி ஹிய சரி ஹாதிஹி சூரத்து உஸ்ரதி. அம்மார் பதில் சொல்லிவிட்டு சொல்றாரு ஹாதிஹி இது சூரா. சூரத்து என்று சொன்னால் படம், போட்டோக்கு நாங்கள் சொல்ற சூரத்து சொல்றோம். சூரா புகைப்படத்துக்கு சொல்லுவோம், படத்துக்கு சொல்லுவோம். ஹாதிஹி சூரத்து உஸ்ரதி இது எனது குடும்பத்தின் போட்டோவாகும். சரியா? படமாகும், புகைப்படமாகும். இது எனது குடும்பத்துடைய போட்டோவாகும், இது எனது குடும்பத்தின் புகைப்படம் ஆகும். அலி சொல்றாரு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவைதான். அம்மா மன்ஹாதா அந்த போட்டோல இருக்கிற நபர்களை பத்தி கேட்கிறார். அம்மா மன்ஹாதா இது யாரு? அலி சொல்றாரு ஹாதா வாலிதி ஃபிர்னாஸ், இது எனது தந்தை ஃபிர்னாஸ். ஃபிர்னாஸ் என்பது தந்தையுடைய பெயர். ஹாதா வாலிதி, திஸ் இஸ் மை ஃபாதர் ஃபிர்னாஸ். முஹந்திசுன், அவர் ஒரு பொறியியலாளர், அவர் ஒரு இன்ஜினியர். அம்மா வமன் ஹாதிஹி, இங்க ஹாதிஹி இந்த ஏ கேட்கிறது சொன்னால் அந்த போட்டோல இருக்கிற அந்த ஆள் பெண். வமன் ஹாதிஹி, இவள் யார்? இந்த படத்துல இருக்கு இவள் யார்? ஹாதிஹி வாலிததி ஃபரீதா. ஃபரீதான்றது பெயர். ஹாதிஹி வாலிததி, இது எனது தாய் ஃபரீதா. ஃபரீதாண்டால் அந்த ஃபரீதாண்டு பெயர். ஃபரீதாண்டால் ஃபரீதுன் என்று சொன்னால் கருத்து தன்னிகரற்றவன். சரியா? ஹாதிஹி வாலிததி ஃபரீதத்துன், தனித்துவம் உண்டு கருத்து மிகுது. ஃபரீத் இது எனது தாய் ஃபரீதாவாகும். ஹிய தபீபத்துன், அவள் ஒரு வைத்தியர். ஹிய தபீபத்துன், அவள் ஒரு பெண் வைத்தியர். அம்மார் வமன் ஹாதா, இது யாரு? ஹாதா அஹி அப்துல்லாஹ், இது எனது சகோதரன் அப்துல்லா. ஹுவ தாலிபுன், அவன் ஒரு மாணவன். அம்மார் வமன் ஹாதிஹி, இது யாரு? வமன் ஹாதிஹி, இது யாரு? ஹாதிஹி உஃப்தி ரஹ்மா, இது எனது சகோதரி ரஹ்மா. ரஹ்மான்றது இதுல ரஹ்மத்துல்லால் அருள், இங்க ரஹ்மான்றது பெயர, அலம் பெயர், இஸ்ம், இஸ்முஹா, இஸ்மு உக்திஹா. சரியா? ஹிய முஅல்லிமத்துன், அவள் ஒரு ஆசிரியை. வஹாதா ஜத்தி, இது எனது பாட்டன். ஜத்துன் என்று சொன்னால் பாட்டன், அது தந்தை வழிபாட்டனாக இருக்கலாம், தாய் வழிபாட்டனாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் நாங்கள் ஜத்துல், ஜத்துல்லில் அப், ஜத்துல்லில் என்று சொல்லுவாங்க. பொதுவாக ஜத்து என்று சொன்னால் கிராண்ட் ஃபாதர். வஹாதிஹி ஜத்ததி, இது எனது பாட்டி. சரியா? ஜத்துன் என்றால் பாட்டன், ஜத்தத்துன் என்று சொன்னால் பாட்டி. வஹாதிஹி ஜத்ததி, அது நாங்க வாப்பும்மான்னு சொல்லலாம் அல்லது உம்மும்மான்னு சொல்லலாம். அம்மார் சொல்றாரு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவை தான். அதனால அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடந்தால் மாஷா அல்லான்னு சொல்றது பரிபாசை. அப்ப இந்த உரையாடல் ஹிவாரு சாலிசு அஷர் 13வது உரையாடல் ஒரு போட்டோவை மையமாக வைத்து குடும்ப உறுப்பினர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு உரையாடல். மன்ஹாதா வமன் ஹாதிஹி, ஹாதா வாலிதி, ஹாதிஹி வாலிததி, ஹாதா அஹி, ஹாதிஹி உக்தி, ஹுவ முஹந்திசுன், ஹுவ தாலிபுன், ஹிய தபீபத்துன், ஹிய தாலிபத்துன் அப்படின்னு சொல்லி நாங்க இங்க என்ன செய்யறோம்? எங்களோட குடும்பத்தை அறிமுகம் செய்யற விடயங்களைத்தான் இதுல படிக்கிறோம். எனவே இந்த தாரீஃப் தஆருஃப், அறிமுகப்படுத்துறது, அறிமுகமாகிறன்ற விஷயத்துல இந்த விடயங்களை நாங்க அடிப்படையில படிச்சு கொள்ளணும். இங்க பெரும்பாலும் கூடுதலாக அஸ்மாஉல் இஷாரா, தமீர் முன்ஃபசில், அடுத்தது அதவாத்துல் இஸ்திஃப்ஹாம், மன்ன்றது கேள்விக்குறி, மன் ஹாதா போன்றவைதான் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இங்க நாங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் முதாஃப் முதாஃப் இலைஹியுடைய சட்டம்.
பாருங்க, இந்த முதாஃபுடைய சட்டம் அது அடிப்படையான ஒரு சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது மாணவனின் பேனை என்று சொல்றதுக்கு நாங்க கலமு தாலிபி, கலமு அத்தாலிபின்னு சொல்றோம். சூரத்து உஸ்ரதி, எனது குடும்பத்தின் புகைப்படம். சரியா? இப்ப சூரான்றது முதாஃப், உஸ்ரதி என்று சொல்றது முதாஃப் இலைஹி. இந்த யா அல் முத்தகல்லிம் லமீர் முத்தசில், அதுவும் முதாஃப் இலைஹி தான். இதுக்கு நாங்க சொல்ல சில்சிலத்துல் முதாஃப் வல் முதாஃப் இலைஹி. இங்க முதாஃப் இலைஹி ரெண்டு, உஸ்ரான்றது முதாஃப் இலைஹி, யாவும் முதாஃப் இலைஹி தான். இப்ப உம்மி, வாலிதி, கலமி எல்லாம் முதாஃப் இலைஹி சட்டம் தான். கலமுன்னு சொன்னால் எனது பேனை, சரி கலமுண்டால் பேனை, கலமி என்று சொன்னால் எனது பேனை. அப்ப எனது என்று சொல்வது வந்து முதாஃப் இலைஹி கலமி. அதே ஒரு பெயர் சொல்லோட முதாஃப் இலைஹி தமீர் முத்தசிலாக வரலாம். சரியா? நாங்க நஹூ சட்டங்களை படிக்கின்ற போது அதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். இங்க கூடுதலாக நாங்க பார்க்கலாம். சூரத்து உஸ்ரதி, வாலிததி, அஹி எல்லாம் முதாஃப் இலைஹி சட்டங்கள். அல் ஹிவாரு ராபிஉ அஷர, 14வது உரையாடல், உமருக்கும் உஸ்மானுக்கும் இடையிலான உரையாடல். ஹல் ஹாதிஹி ஷஜரத்துன், இது ஒரு மரமா? ஹல் பாருங்க, ஹாதிஹின்னு வந்து ஷஜரத்துன் முஅன்னஸ். ஹாதிஹி ஷஜரத்துன் என்றால் இது ஒரு மரமாகும். அதுக்கு முன்னால ஹல்ல கொண்டு வந்தால் இது ஒரு மரமாகுமா கேள்விக்கு. ஹல் ஹாதிஹி ஷஜரத்துன், இது ஒரு மரமாகுமா? உஸ்மான் சொன்னாரு நஅம் ஹாதிஹி ஷஜரத்துன், ஆம் இது ஒரு மரமாகும். வஹிய உஸ்ரத்து ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ரசூலாட குடும்பம் ஆகும். ரசூலாட குடும்பத்தை ஒரு மரத்திட வடிவில அவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க. சரியா? ஹிய உஸ்ரத்து ரசூல், உஸ்ராண்டல் ஃபெமிலி குடும்பம், ரசூலுண்டல் ரசூல் தூதர், தூதரின் குடும்பம். வஹிய உஸ்ரத்து ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதரின் குடும்பம் ஆகும். சரியா? உஸ்மான் சொல்றாரு ஹாதா வாலிதுஹு அப்துல்லாஹ், இது அவருடைய தந்தை அப்துல்லா. வாலிதுஹுன்றது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல். இது அவருடைய தந்தை ஆவார். அவருடைய பேர் என்ன? அப்துல்லா. உமர் சொல்றாரு வஹாதிஹி வாலிதத்துஹு, இது அவருடைய தாய், அவருடைய ரசூலுடைய தாய் ஆமினா. உஸ்மான் சொல்றாரு வஹாதா ஜத்துஹு, இது அவருடைய பாட்டனாகும் அப்துல் முத்தலிப். வஹாதா ஜத்துஹு அப்துல் முத்தலிப், இது அவருடைய பாட்டன் அப்துல் முத்தலிப். உமர் வஹாதா அம்முஹு அல் அப்பாஸ், அம்முன் என்று சொல். ரெண்டு சொல்லிக்குது, நீங்க அதை சொல்லணும். ஒன்று அம்முன், அடுத்தது ஹாலுன். அம்முனும் ஹாலுன் என்னது? அம்முன் என்று சொல்றது வந்து எங்கட தந்தையிட நானா அல்லது தம்பி. எங்கட வாப்பட தம்பி சாச்சான்னு சொல்லுவோம், அல்லது வாப்பட நான பெரியப்பான்னு சொல்லுவோம். அந்த சாச்சா பெரிய வாப்பட நான தம்பி என்ற அமைப்புல வருகின்ற சாச்சா பெரியப்பாவுக்கு நாங்க அம்முன்னு சொல்லுவோம். வாப்பட சகோதரிகள், அது தாத்தவாக இருக்கலாம் அல்லது வாப்பட தங்கச்சாக இருக்கலாம். வாப்பட அகவாத்துல் அப், அவங்களுக்கு சொல்ற அம்மத்துல் என்று சொல்லுவோம். நாங்க எங்கட பரிபாசையில மாமின்னு சொல்லுவோம். சரியா? மாமின்னு சொல்லு வாப்பட உம்மா, சரி வாப்பட தங்கச்சி அல்லது வாப்பட தாத்தா மாமின்னு சொல்லுவோம். அதுக்கு அம்மத்துன்னு சொல்லுவோம். அதே போல அடுத்து ஹாலும் ஹாலத்தும், அது தாய் வழியில வர தாயிட சகோதரர்களுக்கு நாங்க ஹாலுன்னு சொல்லுவோம். தாயிட சகோதரனுக்கு ஹாலுன்னு சொல்லுவோம். ஹாலுன்னு சொன்னால் எங்கட பருப்பாசையில வந்து நாங்க மாமான்னு சொல்லுவோம்.
பாப்பட உம்மட உம்மட நான தம்பிக்கு நாங்க மாமான்னு சொல்லுவோம். ஆனா அரபுல கால். அதே போல உம்மட சகோதரிகள் சாட்சி பெரியம்மாண்டு வார அவனுக்கு காலத்துன்னு சொல்லுவோம். அப்ப அம்முன் அம்மத்துன்னு வந்தால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் தந்தை வழி சகோதர சகோதரிகள் வருவார். காலும் காலத்துன்னு வார மாமா சாட்சி பெரியம்மான்னு சொல்றது அது தாய் வழி தாயூடாக வருகின்ற தாயின் சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் வார். வஹாத அம்முஹு அல் அப்பாஸ், இது அவருடைய சாச்சா அப்பாஸ் ஆகும். வஹாத அம்முஹு ஹம்சா, இது அவருடைய சாச்சவோ பெரியப்போ ஹம்சா. சரியா? உமர் சொல்றாரு வஹாதிஹி அம்மத்துஹு சஃபியா, இது ரசூலுல்லாஹ்வுடைய மாமி, ரசூலுல்லாஹ்ட வாப்பட தங்கச்சி அல்லது தாத்தா சஃபியா. வஹாதா இப்னுஹு அல் காசிம், இது அவருடைய மகன் ரசூலுல்லாஹ்ட மகன் அல் காசிம். வஹாதா இப்னுஹு இப்ராஹிம், இது அவருடைய மகன் இப்ராஹிம். உஸ்மான் சொல்றாரு வஹாதிஹி இப்னத்துஹு ஃபாத்திமா, இது அவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா. வஹாதிஹி இப்னத்துஹு ருக்கையா, இது அவருடைய மகள் ரசூலுல்லாஹ்ட மகள் ருக்கையா. உமர் சொல்றாரு வஹாதிஹி இப்னத்துஹு ஸைனப் வஹாதிஹி இப்னத்துஹு உம்மு குல்சூம், இது ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஸைனப், இது ரசூலுல்லாஹ்வுடைய மகள் உம்மு குல்சூம். இதுதான் நாங்க ஷஜரத்துன்னு சொல்ல ஷஜரத்து உஸ்ரத்திர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை ஒரு மரத்திட வடிவுல அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுல இது யார், ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா யாரு, இது ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அவருடைய பேரை சொல்லிக்கிறாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா வஹாதிஹி வாலிதத்துஹு ஆமினா. இது குடும்பத்தை அறிமுகம் செய்கின்ற இன்னொரு முறை. அதான் இந்த உரையாடல் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரைட். 15வது உரையாடலுக்கு போறதுக்கு முன்னால நாங்கள் இந்த உரையாடலை சில சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுவிட்டு அடுத்த உரையாடலுக்கு செல்லலாம்.